மக்களே வெல்கம் டு அட்டகாச குடும்பம் சேனல். உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய். அது என்ன ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய்? ஒரே லைவில் 2 வாட்ச் ஹவர் எடுக்கலாம். அது எப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கும் யூடியூப்பில் சந்தேகங்கள் இருக்கா? நீங்களும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு ஆசை இருக்குதா? எதுக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவேன். வாட்ஸ்அப்பில் நம்பர் பின் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க டீட்டெயில்ஸ் கேட்டுக்கங்க. இன்னொன்று வந்து விசாரிச்சுட்டு போயிடுறாங்க சில பேர். எனக்கு அந்த அவங்களுக்கு டைம் சொல்கிறதுல ஒரு 1 ஹவர் போயிடுது. அதனால் நான் அமௌண்ட் எல்லாம் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். எப்படி என்னங்கிறத நீங்கள் பார்த்துட்டு கூட வாங்க. 1 மந்த் கோர்ஸ் ஒன்று புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன். அது எனக்கு ரொம்ப இழுக்குதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, டக்கு டக்குன்னு 2-3 விஷயங்கள் நான் செஞ்சு முடிச்சிருவேன். ஆனால் அந்த 1 மந்த்துங்கும்போது கொஞ்சம் நமக்கு டைம் பெருசாக இழுக்கிற மாதிரியே தோணுது. அவங்க கொடுக்குற அமௌண்ட்டு நமக்கு இந்த 1 மந்த்து மேட்ச் ஆகுமா? பரவாயில்ல. நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, நானும் கஷ்டப்படுறேன். அதுக்காக இந்த 1 மந்த் கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கேன். வேணுங்கிறவங்க டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் யாரையும் வற்புறுத்தவில்லை. நார்மலாக எப்பயுமே ஒரு டவுட்டு கேட்குறவங்க, வெரிஃபிகேஷன் பண்ணணுங்கிறவங்க, பேக் ஒர்க்கு எல்லாமே நான் யூடியூப்பில் பண்ணித்தரேன். ஓகே, வீடியோக்குள்ளே போவோமா? ஒரே கல்லில் 2 மாங்காய். அது என்ன லைவில் ஒரே கல்லில் 2 மாங்காய்? ஆமாங்க. இப்போ நம்ம சேனல் மானிட்டேஷன் ஆகணும் அப்படின்னா நமக்கு 4000 வாட்ச் ஹவர் வேணும். 4000 வாட்ச் ஹவர் கொண்டுட்டு வரணும்னா என்ன பண்ணணும்? நம்ம வீடியோ போடுவோம், இல்லை லைவ் போடுவோம். அதில் நமக்கு பார்க்குறாங்களா மணி நேரம் எல்லாமே நமக்கு வரும். இப்போ வந்து ஒரு லைவ் போடுறதுல 2 வாட்ச் ஹவர் கொண்டுட்டு வரலாம். அதுக்கு என்ன டிப்ஸு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரகசியம், யார்கிட்டையும் சொல்லாதீங்க. நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் சில பேருக்கு தெரியாது இல்லையா? அவங்களுக்காக இந்த விஷயத்தை நான் வந்து சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் பேசுகிற லைவில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணுங்க. சும்மா கமெண்ட்டை மட்டும் படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நான் சொல்கிற ஐடியா வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஏதாச்சும் ஒரு ஆன்மீகமாக பேசுங்க, இல்லை ஒரு ஜாலியாக பேசுங்க, இல்லை ஒரு மோட்டிவேஷனலாக பேசுங்க. ஏதாச்சும் ஒரு தகவல் சொல்லிக்கிட்டே இருங்க. அப்படியே சொல்கிற போக்கில் கமெண்ட்ஸையும் படிங்க, சரிங்களா? இப்போ அது என்னங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன். மற்றவங்கள மாதிரி வீடியோ கடைசியில் சொல்கிறேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நம்ம பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஹைப்பு பாயிண்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை மட்டும் மறக்காமல் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள். இப்போ லைவ் போடுறோம்ல, எல்லாருமே யூடியூப்பில் லைவ் போடுறோம். சில பேர் வந்து ஃபோனை வெர்டிக்கலில் வைக்காமல் லேண்ட்ஸ்கேப்பில் இப்படி வச்சிடுறாங்க ஃபோனு. இதுதான் அவங்க செல்ஃபோன்னா. லைவ் போடணும்னா மழை பெய்யுதா? ஆமாங்க, மழை பெய்யுது. லைவ் போடணும்னா ஃபோனை இப்படித்தான் வச்சு போடணும். சில பேர் வந்து இப்படி வச்சு போடுறீங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஷார்ட்ஸ் ஃபீடில் உங்கள் லைவ் வராது. நீங்கள் இப்படி வச்சு போட்டிங்கன்னா ஷார்ட்ஸ் ஃபீடில் உங்கள் லைவ் வரும். ஃபோனை இப்படி வெர்டிக்கல் மோடில் வச்சு போடணும். இன்னொன்று வந்து நீங்கள் லைவ் வந்து இப்படி வச்சு போடுறீங்க இல்லையா? இப்படி நீங்கள் லைவ் போட்டுக்கிட்டு இருக்கும்போது, ஐயோ என் பிள்ளைங்க வண்டியில் வந்துக்கிட்டு இருப்பாங்களே, நனைஞ்சிருவாங்களே, எங்கள் வீட்டுக்காரர் தான் கூப்பிட்டு வருவார், சரி பார்த்துக்கிடுவார். லைவ் இப்படி நீங்கள் வச்சு போடும்போது வலது பக்கத்தில் நிறைய செட்டிங்ஸ்லாம் இருக்கும். அந்த இடத்துல ஒரு வீடியோ மாதிரி இப்படி செவ்வகமாக ஒரு பொட்டி போட்டு இப்படி அதில் கோடு கோடாக போட்டிருக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா வீடியோ ஹைலைட். உங்கள் லைவில் நீங்கள் நல்லா பேசியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு 5 நிமிஷம். இப்போ நீங்கள் இப்போ கோர்வையோ ஏதாச்சும் பேசிக்கிட்டு வரீங்க, பேசிக்கிட்டே ஒரு ஸ்பீச் வந்து பேசி முடிச்சிடுறீங்க அப்படின்னா, சார் நம்ம அந்த டைமிங் நல்லா பேசியிருக்கோம்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அந்த டைமிங்கில் அந்த ஹைலைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை தொட்டிங்க அப்படின்னா உங்கள் வீடியோவிலேருந்து ஒரு சின்ன பார்ட், ஒரு 5 நிமிஷம் லாங் வீடியோவாக உங்கள் சேனலில் வரும். இதுக்கு நீங்கள் ரீயூஸ்டு கண்டென்ட் வருமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வராது. ஏன்னா நம்ம லைவ்லேருந்து ஒரு பார்ட்டை கட் பண்ணி அதை யூடியூப் தான் ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி மக்களுக்கு காட்டுது. அதனால் இந்த ரீயூஸ்டு கண்டென்ட்டு, ரிப்பீட்டட் கண்டென்ட்டுங்கிற ஆப்ஷன்லாம் இடம் கிடையாது. அதுக்கு அலௌடு தான். யூடியூப் அதை அலௌடு பண்ணிக்கிறோம். நிறைய பேருக்கு இந்த சந்தேகங்கள் இருக்கும் இல்லையா? ஏற்கனவே நம்ம லைவில் போட்டிருக்கோம். அப்போ அதுலேருந்து ஒரு பார்ட்டை யூடியூப் கட் பண்ணி போடுது அப்படின்னா, நம்ம போடும்போது அதில் ரீயூஸ்டு ரிப்பீட்டடெல்லாம் வருமாக்கா அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக அந்த ஆப்ஷன் வராது. நிறைய பேருக்கு லைவ் போடுவீங்க, ஆனால் அந்த 8 நிமிஷம் வீடியோ போட முடியாதுங்கிறாங்க. நிறைய என்கிட்ட டவுட்டு கேட்க வர்றவங்களுக்கு இதுதான் ப்ராப்ளம்.
சும்மா லைவ் உட்காந்து 2 மணி நேரம் பேசுகிறீங்களே, ஒரு 8 நிமிஷம் வீடியோ இல்லை ஒரு 6 நிமிஷம் வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னா, என்ன பேசுகிறதுனே தெரியலை அப்படிங்கிறாங்க. அவங்களுக்காக தான் இந்த ஒரு ஐடியா நான் வந்து கொடுத்துருக்கேன். அந்த ஹைலைட்டை தொடும்போது அது வந்து ப்ரைவேட்டில் போயிடும். நீங்கள் லைவ் ஆட்டோமேட்டிக்காக முடிச்சுட்டு லைவ் முடிக்கும்போது அங்கே வந்து ஒரு ஷார்ட்ஸ் வந்து கேட்கும். ஷார்ட்ஸ் உங்களுக்கு லைவ் ஹைலைட்டாக ஷார்ட்ஸில் போடவான்னு கேட்கும். ஷார்ட்ஸ் போடணுன்னா நீங்கள் கீழே ஒரு பட்டன் இருக்கும், அதை ஆனில் வச்சுக்கலாம். வேணாம் நினச்சிங்களா அந்த பட்டனை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அது ஷார்ட்ஸாக கன்வெர்ட் ஆகாது. அதற்கு பதிலாக நீங்கள் வந்து சேவ் ஹைலைட்டு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா லாங் வீடியோவாக கன்வெர்ட் ஆகி வரும். இப்போ நீங்கள் பேசின லைவுக்கும் வாட்ச் அவர் வரும், நீங்கள் போட்ட ஹைலைட்டும் அதுக்கும் வாட்ச் அவர் வரும். அப்போ ஆக மொத்தம் 2 வாட்ச் அவர் ஆச்சா. இன்னொன்று வந்து நாங்கள்லாம் ஆரம்பத்தில் லைவ் போட்டு தான் மானிட்டேஷன் வாங்குற அளவுக்கு வந்தோம். ஏன்னா அப்போல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு அறிவு கிடையாது, கண்டென்ட்டு போடுற அளவுக்கு யோசனையும் கிடையாது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அனுபவம் தாங்க. இப்போயும் நான் நிறையலாம் படிக்கலை, 12வது தான் படிச்சிருக்கேன். என்னுடைய இந்த 5 வருஷம் அனுபவங்களை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நிறைய பேருக்கு இந்த பேக் ஒர்க் தெரியல, நான் கற்றுக்கிட்டதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. ஒரு சில பேருக்கு மனசு கஷ்டமாக கூட இருக்கலாம். யாரும் நம்மக்கிட்ட சொல்ல போகிறது கிடையாது. மன நிறைவாக போனவங்க என்கிட்ட சொல்லிட்டு தான் போவாங்க. இன்னும் திரும்ப திரும்ப வந்து என்கிட்ட டவுட்டு கேட்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துருக்கேன், பேக் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கேன், செட்டிங்ஸ் வெரிஃபிகேஷன் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கேன். ஒரு சில பேருக்கு நான் சொன்னது நிறைவாகாமல் இருந்திருக்கலாம். ஒரு சில பேர் என்கிட்ட சொல்லியிருப்பாங்க, ஒரு சில பேர் சொல்லாமல் மனசுக்குள்ளேயே வச்சுருந்துருக்கலாம். ஆனால் நிறைய பேர் என்கிட்ட நான் சொல்லிக் கொடுக்குற எல்லாருமே திரும்ப திரும்ப என்கிட்ட வர்றாங்க. மானிட்டேஷன் வாங்கினதுலேருந்து இதுக்கப்புறம் அதை பண்ணி கொடுங்க, அதை பண்ணி கொடுங்க. அவங்களால எனக்கும் ஒரு யூஸ், அவங்களுக்கும் ஒரு யூஸ். இப்படி தான் யூடியூப் வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. மறக்காமல் நீங்களும் வந்து அதே மாதிரி ஹைலைட்டில் போட்ட அந்த ப்ரைவேட்டில் இருக்கும், அதை வந்து நீங்கள் பப்ளிக்கில் மாற்றி சேவ் கொடுத்துடணும். அதுக்கு தம்ப்நெயில்லாம் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த சேவ் ஹைலைட்டில் ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பேருக்கு காட்டும். நம்ம நார்மலாக போடுற வீடியோவை விட இந்த லைவ் ஹைலைட்டு வீடியோ வந்து நிறைய பேருக்கு போய் சேரும். நான் இதெல்லாம் அனுபவிச்சு வந்திருக்கேன். நான் நார்மலாக என்னுடைய கண்டென்ட் எடுத்து ஒரு வீடியோ போடுவேன், 100 தாண்டாது. எப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் அந்த ஹைலைட்டு லைவ்லேருந்து ஹைலைட் பண்ணி போடுற அந்த வீடியோ வந்து நிறைய 1K 2Kலாம் போகும். அதுக்கு மேலே போகாது, அதுக்கு மேலே எதிர்பார்க்காதீங்க. 1K 2K போகும் நார்மலாக. ஓகே, 4 மணி ஆயிடுச்சு. எங்கள் ஜெயிலர்லாம் வந்துட்டாங்க, என் மையங்கெல்லாம். இனிமேல் வந்து எனக்கு ஃப்ரீ கிடையாது. ஒரு மணி நேரம் அந்த 5 மணி வரைக்கும் நீ வச்சு செய்வாங்க என் மையங்க. சரிங்க, நான் நம்பர் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, டவுட் வேணுங்கிறவங்க கேட்டுக்கோங்க. பெய்டு சர்வீஸ் தாங்க, ஃப்ரீ கிடையாது. மறக்காமல் நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பாய் பாய்.